Hello guys, I'm Arun. நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் இப்போ ரீசெண்டாக நமது சோலாஸ்டத்துக்கு வெளியே நமது சூரிய குடும்பத்துக்கு வெளியே TWA-7b எனும் எக்ஸோ பிளானட்டை வந்து படம் பிடித்திருக்கு. இதோட டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டா மூலம் நாசா வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, TWA-7b இந்த எக்ஸோ பிளானட் நமது சோலாஸ்டத்தில் உள்ள சாட்டர்ன் பிளானட்டோட நிறைய கொண்டு இருக்கு. இந்த எக்ஸோ பிளானட் வந்து ஒரு சிறிய அளவு உள்ள பிளானட். இந்த எக்ஸோ பிளானட் வந்து ஒரு கோல்டு கேஸ் ஜெயன்ட் பிளானட் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த TWA-7b இந்த எக்ஸோ பிளானட் வந்து TWA-7 எனும் நட்சத்திரத்தை ஆர்பிட் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த எக்ஸோ பிளானட் அதோட நட்சத்திரத்தை லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஆர்பிட் பண்ணுது. இது எந்த அளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமது பூமி நமது சூரியனை ஆர்பிட் பண்ற டிஸ்டன்ஸை விட 52 மடங்கு அதிகமான டிஸ்டன்ஸ்ல இந்த TWA-7b இந்த எக்ஸோ பிளானட் வந்து அதோட நட்சத்திரமான TWA-7 எனும் நட்சத்திரத்தை ஆர்பிட் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த TWA-7 இந்த நட்சத்திரம் வந்து 6.4 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது. இந்த நட்சத்திரம் வந்து ஒரு யங்கஸ்ட் நட்சத்திரம். இதெல்லாம் அந்த டேட்டாவிலும் நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் படம் பிடித்த TWA-7b இந்த எக்ஸோ பிளானட் நமது பூமியிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 111 லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல வந்து இந்த எக்ஸோ பிளானட் வந்து அமைஞ்சிருக்கு. ஒன் லைட் இயர் கிலோமீட்டராக கணக்கு பண்ணால் 9.461 ட்ரில்லியன் கிலோமீட்டர், அதாவது வெறும் 1 லைட் இயர் கிலோமீட்டராக கணக்கு பண்ணால் 9 லட்சம் கோடி கிலோமீட்டர். இந்த எக்ஸோ பிளானட் நமது பூமியிலேருந்து 111 லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல வந்து அமைஞ்சிருக்கு. அப்போ நமக்கு எந்த லைட் டிஸ்டன்ஸ்ல இந்த எக்ஸோ பிளானட் வந்து அமைஞ்சிருக்குன்னு, அதுக்கப்புறம் இந்த யூனிவர்ஸில் இந்த பிரபஞ்சத்தில் எது ஸ்பீடாக ட்ராவல் ஆகும்னா லைட்டு தான் ஸ்பீடாக ட்ராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து ட்ராவல் ஆகிருக்கும். லைட்டோட ஸ்பீடில் நம்ம ட்ராவல் பண்ணி போனாவே இந்த TWA-7b இந்த எக்ஸோ பிளானட் அடைகிறதுக்கு 111 லைட் இயர்ஸ் ஆகும். ஏன்னா அந்த அளவு டிஸ்டன்ஸ்ல இந்த எக்ஸோ பிளானட் வந்து அமைஞ்சிருக்கு. நம்ம இன்னைக்கு இந்த எக்ஸோ பிளானட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்தோம். இந்த மாதிரி அப்டேட் நீங்கள் பார்க்கணும், மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.